கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் கே விக்னேஷ் அவர்களை ஆதரித்து வெள்ளலூர் பகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு தொண்டர்கள் மத்தியில். பின்பு வெள்ளலூர் பகுதி முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்தில் வாக்குகளை செலுத்துமாறு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இல்லை அப்படின்னா பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. இது ரெண்டுமே நான் இல்லை. அரசியல் பின்புலமும் இல்லை, பெரிய பொருளாதார பின்புலமும் இல்லை. ஒரு சாதாரண இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்க ஒரு பையன்தான். ஒரு சாமானியனுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சா என்னென்னலாம் பண்ணணும்னு நினைப்பானோ அப்படிலாம் பண்ணணும்னு நிறைய கனவுகளோடு வந்திருக்கேன். எனக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்மள ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் நம்மளோட கஷ்டங்கள் தெரியும். எனக்கு நல்லா தெரியும். வீடு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்னா இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. இதே மாதிரி அறிவழி நகரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், மலுவச்சம்பட்டி பகுதியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த பகுதிகளெலாம் யார் எங்கே இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம டவுனில் எனக்கு தெரிஞ்சு முச்சனகுளத்தில் இருந்தவங்க இருக்கிறாங்க, இதில் வேட்டையால் ரோட்டில் இருந்தவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி காமராஜபுரத்தில் இருந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல பகுதிகளில் நம்ம சிட்டிக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம மக்கள் எல்லாமே குடிசை மாற்று வாரியத்தால் ஸ்லம் கிளியரன்ஸுங்கிற பேரில் இந்த மாதிரி உங்களுக்கு சொந்த வீடு கொடுக்குறேன்னு சொல்லி பல திட்டங்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, எல்லாம் வந்துட்டோம். ஆனால் வந்த இடத்துல நமக்குன்னு ஏதாவது ஒரு அடிப்படை திட்டங்கள் இங்கே பண்ணணும். நம்ம வந்து அவங்க யார்ட்டையுமே எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க, இல்லை எனக்கு கார் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் கேட்கல. நம்ம கேட்குறது ஒரு நல்ல சமுதாய கூடம் கட்டி கொடுங்க, இங்கே ஒரு பள்ளிகள் கட்டி கொடுங்க, இங்கே நல்ல குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம், போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். ஆனால் நான் சொன்ன இந்த நாலுமே நம்ம பகுதியில் இல்லை. சமுதாய கூடம் அது வந்து ஒரு குடிகாரர்களுக்கு கூடாரமாக தான் இருக்குது இங்கே உண்மையாக நான் தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி குடி தண்ணீரில் இங்கே இருக்க தொட்டிகள்லாம் அதை கழுவி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. ஒரு வேளை இங்கே இருக்க அரசியல்வாதி வீட்லேயோ இங்கே இருக்க கவுன்சிலரோ எம்எல்ஏ வீட்லேயோ அந்த மாதிரி ஒரு கழுவாத தொட்டி தண்ணியை பயன்படுத்துவாங்களா? இந்த மக்கள் என்ன ஆனால் என்ன அப்படிங்கிறது தான். போக்குவரத்தும் அதே மாதிரி தான். இன்னும் எவ்வளவோ தூரம் போகிறதுக்கு குறுக்கு ரொம்ப கம்மியான பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த 4ஆம் நம்பர் பஸ் ஸ்டாப் ஒன்று கட்டினாங்க. அந்த பஸ் ஸ்டாப் எதுக்கு கட்டினாங்கன்னு தெரில. இதே மாதிரி கட்டடங்கள் கட்டி க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆரங்க பள்ளிக்கூடம் கூட இருந்திருக்கும். நான் படித்தேன். இந்த பள்ளிகளில் கேட்டால் ஏன் இங்கே பள்ளி நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் இல்லை 5 கிலோமீட்டருக்கு தான் ஒரு பள்ளி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் போத்தனூர் சாரதாமூர் ரோட்டில் 200 மீட்டருக்கு 2 டாஸ்மாக ஒரு 11 to 11 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த சட்டம் அங்கெல்லாம் வளையிற சட்டம் இந்த மாதிரி ரொம்ப அடிப்படை தேவைக்கு வளையாது. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையால சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சியை வேணாலும் இருக்கலாம் இந்த பகுதியில். அது எந்த 2 கட்சியில் எந்த கட்சியை வேணாலும் இருக்க, எந்த பதவியில் வேணாலும் இருக்க, உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. இல்லை அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க போகிறேன்னு நினச்சிருந்தா கூட உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. நம்ம பகுதியில் பாருங்க லைட் கட் ஆகிடுச்சு. எங்கேயாவது இதே வந்து நான் கேட்குற மாதிரி ஒரு ஆர்எஸ் புறத்துலையோ அல்லது வந்து இந்த இவங்கெல்லாம் வசிக்கிற இடத்துலையோ இந்த மாதிரி சூழல் இருக்குமா? ஏன் அங்கெல்லாம் சுத்தமாக இருக்குது, நம்ம பகுதி ஏன் சுத்தமாக இல்லை? இந்த குப்பை கிடங்கு மொத்த குப்பையும் கொண்டு வந்து கொட்டுற இடம் இங்கே. ஆனால் நம்ம பகுதியில் இருக்கிற குப்பையை எடுத்து பக்கத்தில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு ஆள் இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் வீடு வீதியாக கற்று, வீடு வீடாக கற்று, நீ என்ன வேணாலும் பேசு, நான் கடைசியில் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா டோக்கன் சொன்னால் நான் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை, அந்த மக்கள் எங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், நமக்கு தேவையும் அந்த மாதிரி தானே இருக்குது. இந்த கால சூழலில் இந்த கட்சி 2000, அந்த கட்சி 3000, 5000 ரூபா கொடுத்தா அந்த 5000 ரூபா நமக்கு ஒரு பெரிய பணமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளான கூலியாக அந்த பணம் ஒரே நாளில் கிடைக்கும்போது, ஒரே நைட்டில் கிடைக்கும்போது அந்த பணம் நமக்கு தேவையாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அப்படி கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்க. நீங்கள் வெளியே தெரியவே வேண்டாம். அந்த பணத்தை வாங்கிட்டு உங்களோட வாக்கை விசில் சின்னத்தில் பதிவு பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5000 ரூபாயும் லாபமாக இருக்கும். அடுத்து வரப்போகிற 5 வருஷமும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஆட்சி அமையும். நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட விஷன் எல்லாமே, என்னோட பார்வை எல்லாமே எந்த பகுதி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா பணக்கார வீட்டுக்காரங்களுக்கு நல்லது பண்ணணும்னு இல்லை, அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களோட பிரச்சனைகளை தான் முதல்ல தீர்க்கணும். முதல்ல இந்த பகுதியில் சாலை போடணும். அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான அப்பார்ட்மெண்ட் இருக்க பகுதிகளில் சாலை போடணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணணும். ரொம்ப கற்பனையோட ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கஷ்டப்போ இங்கே இருக்க யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு எம்எல்ஏ ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் திடீர்னு கிடைச்ச எனக்கு வாய்ப்பு. ஆனால் இந்த வாய்ப்பு முழுமையாக நிறைவேறணும்னா இங்கே இருக்கிற மக்கள் விசில் சின்னத்தில் வாக்களிக்கணும். என் பேர் விக்னேஷன் சொன்னோன்னே
எம்பேர்லயே 4 விக்னேஷை கொண்டு வந்து அவங்க எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க. ஸோ எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தோக்க வச்சிடணும் இந்த பையனை அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் விக்னேஷன் பார்க்காதீங்க, அண்ணன் விஜயை பாருங்க. விஜயனோட சின்ன விசில்னு பாருங்க. அந்த விசில் சின்னம் யார் பேரில் இருக்கோ அந்த சின்னத்துக்கு நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு